வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போகிறது கிடையாது. நிஃப்டிக்காக ஒரு பொசிஷனலாகவே ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கேன். ஆக்சுவல் பிளான் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி அனாலிசிஸ் போடுறது தான் பிளான். ஆனால் அனாலிசிஸ் பண்ண போகும்போது வீக்லி விட பொசிஷனலாக அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பொசிஷனல் அனாலிசிஸாக இது இந்த வீடியோவாக இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி 50யோட மந்த்லி சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு ஒரு 2020 கொரோனா ஃபால் வந்தது இல்லையா, அந்த இடத்துல இருந்து நமக்கு பெருசாக ஒரு மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி 50ல் நமக்கு வரவே கிடையாது. ஸோ கொரோனா ஃபால் லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7560 அந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு லோ நமக்கு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ரீவிசிட் பண்ணவே இல்லை. இப்போது நிஃப்டி 50 க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் 24,450. உங்களுக்கே தெரியும் இது எத்தனை மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 6 வருஷத்தில் நமக்கு ஓவரால் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஸோ அப் ட்ரெண்ட் போனாலும் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ஒரு கரெக்ஷன்லாம் வந்திருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் போயிருக்கு. ஆல் டைம் ஹையை எப்போல்லாம் டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நல்ல ஒரு கரெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2021, ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா லோவிலேருந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் போகுது. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இந்த ஹையை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த சேனல் சேம் மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போனாலும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆல் டைம் ஹை இருக்குது இல்லையா, ஒரு 26,300 350 சம்திங், அதை நம்மளால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கவே முடியலை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் நிஃப்டி 50 ஒரு 30,000 வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2025 நவம்பர் டிசம்பர் சம்திங் போட்டிருப்போம் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது மார்க்கெட். பை சான்ஸ் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 30,000 டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அது எதுக்காக சொல்கிறாங்க 30,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சேனலில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனலை வச்சுக்கிட்டு தான் நிஃப்டி 50 எல்லோரும் ஒரு 30,000 டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 30,000 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு முதல்ல இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த ஹையை நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலை அப்படின்னா 30,000 வாய்ப்புகள் இல்லை, ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவ் தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில், பர்டிகுலர் வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே நமக்கு ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்காததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட் தான் இப்போதைக்கும் நமக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை டச் பண்ணி அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ப்ராபபிளாக மார்க்கெட்டோட ஓவரால் ப்ராபபிலிட்டி என்ன மந்த்லி லெவலில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஓவராலாக ஒரு பயாஸ் மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை அப்படியே நம்ம சின்ன சின்ன டைம் ஃப்ரேமுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நாம் என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பயாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டு போகிறோம். அதாவது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. பை சான்ஸ் நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகலை அல்லது இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா நிஃப்டி 50 பொழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நமக்கு ஒரு கட் பண்ணலை, அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு லோ இருக்குது இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் இருக்குது,
அந்த சப்போர்ட்டை வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெக்கவர் வந்து கொடுக்கும். மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஆல் டைம் ஹை, அதை கட் பண்ணாங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 30,000 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு முதல்ல 2 விஷயம் மார்க்கெட்டில் வந்து நடக்கணும். ஒன்று, இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணி வந்து கீழே வந்து போகக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு அப் ட்ரெண்டே வந்தாலும் இந்த இடத்துல இந்த ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, ஒரு 26,350 400, அதை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அந்த பிரேக் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் நிஃப்டி 50யில் நாம் வந்து 30,000 வந்து பார்க்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. அப்படி வால்யூமும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளை வச்சு காமெடி தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் வந்து பண்ணும்போது தான் நிஃப்டி ஃபண்டு இந்த லெவல் வரைக்கும் போகும், அந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்மளால் வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ண முடியும். அதை அப்படியே நம்ம வந்து அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஃபுல்ஃபில் வந்து ஆகலை. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹை அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 26,400 350 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹையாக வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இதை உடச்சிட்டு வந்து ஒரு ஹை வந்து நம்மளால் வந்து வைக்க முடியல. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ வந்து இருந்தது, அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்து ஒரு லோ நமக்கு வந்து கிடைக்கல, ஒரு ஹையர் லோ வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்த ஒரு ஹையர் லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து இந்த மந்த்து வந்து ஃபார்ம் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் வந்து இருக்குது. ஸோ பை சான்ஸ் இந்த மந்த்து நமக்கு ஏதாவது ஒரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். அப்படியே சமாளித்தாலும் நமக்கு வந்து அகெயின் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அது கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். 26,300 அப்படிங்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அது அகேன் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கும். அப்போ மறுபடியும் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகிருக்காது, ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை எந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4,000 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுத்துச்சு, அதுக்கு வந்து நல்ல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக ஒரு 4,000 பாயிண்ட் வந்து மூவ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மூவ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 30,500 600 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 500-600 பாயிண்ட் வந்து விட்டுறலாம். ஒரு 30,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஃபுல் நம்பருக்காக வந்து நம்ம நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரணும், அந்த பாசிட்டிவ் நியூஸோட அந்த வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அதாவது 4,000 பாயிண்ட் வந்து மூவ் ஆகணும். இப்போ க்ளோசிங் அப்படின்னு வச்சா கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்டே வந்து நமக்கு வந்து கூட வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500 சம்திங் வந்து இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5,500 6,000 பாயிண்ட் வந்து மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்சைடு. இதுவே வந்து ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டவுன் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது அப்படின்னா அப்போ எந்த லெவலுக்கு வந்து ஒரு மூவ் ஆகும், 20,000 வரைக்கும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து 4,000 பாயிண்ட் வந்து பக்கம் வந்து இருக்குது. இந்த 20,000 லெவலில் வந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த லோயர் ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு பாசிபிள் லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் தான். ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்சைடு ஒரு பிரேக் அவுட் நல்ல வால்யூமோட வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 30,000 வரைக்கும் வந்து மூவ் வந்து எதிர்பார்க்கலாம்.
பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,000 வந்து இருக்கும். ஸோ அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 20,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னும் சரி, நமக்கு வந்து இந்த சேனலும் சரி, நமக்கு என்ன டிசைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சேனல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கக்கூடாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருந்து இல்லை. அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, அது வந்து கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு 2 விதமான ஒரு சினாரியோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. ஸோ இதில் ஃபர்தராக நமக்கு வந்து கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வந்து வர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணணும். அதாவது வீக்லி சார்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2025 10வது மாதம் இந்த இடத்துல நமக்கு வந்து வீக்லி லெவலில் ஒரு பிரேக் அவுட் மாதிரி நமக்கு வந்து ஒரு கிடச்சிது. ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக் அவுட்டாக இது வந்து தெரியலை. இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து க்ளோசிங்கே வந்து இருக்குது. இது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து இருக்குது. கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் மட்டும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போகிறாங்க, செல்லிங் அடிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வந்து வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது கன்ஃபார்மாக ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கில் வந்து எடுத்தாங்க. நம்ம அப்பயும் சொன்னோம், இது இப்பயும் சொல்கிறேன், இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் தான். ஸோ வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச கேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டியது. ஸோ அந்த கேண்டலுக்கு வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கேண்டில் தான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வால்யூம் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து தோணும். இந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இதன் காரணமாக தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வந்து தெரியல. அப்படியே நமக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வந்து இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது வந்து சஸ்டெயின் ஆகும், இல்லைனா ஆகாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த அளவுக்கு வந்து டைம் வந்து பாஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வால்யூம் வந்து இந்த சைஸ் வந்து இருக்கு இல்லையா, வால்யூம் வந்து இந்த சைஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஒரு கோடு மட்டும் வந்து போடுங்க. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த வால்யூம் வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டல்ஸ் கூட வந்து கம்பேர் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வால்யூம் வந்து நீங்கள் வந்து ஒரு வேல்யூவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து பார்க்க வேண்டிய எனக்கு அவசியமே வந்து கிடையாது. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லேயே வந்து பாருங்கள். ஸோ இந்த வால்யூம் இதுக்கு முன்னாடி எத்தனை வால்யூமோட ஹையாக வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சுத்தமாக கிடையாது. 15-20 வால்யூம் கேண்டலுக்கே வந்து உள்ளே வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து அந்த வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்மளோட அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கரெக்டாக வந்து இது பிரேக் அவுட் வந்து அந்தளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டும் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் எத்தனை ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது மட்டும் தான் ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் இது ஒரு புல்லிஷ் கேண்டில், இது ஒரு புல்லிஷ் கேண்டில். அப்புறம் இதெல்லாம் வந்து புல்லிஷ் கேண்டிலாக கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு 3 கேண்டில் தான் வந்து புல்லிஷ் கேண்டிலாக வந்து இருந்தது. அட் லாஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கப் அண்ட் ஹேண்டிலை வந்து உடச்சிக்கிட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து கீழே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிற பேட்டர்னே வந்து இன்வேலிடிட்டி வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இனிமேல் எதையுமே நம்ம வந்து ஒரு
ஒரு அனாலிசிஸே வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் இன்வேலிடேட் வந்து ஆயிருக்கு. அதனால் இதை பெருசாக நம்ம வந்து கன்சிடரே வந்து பண்ண தேவையில்லை. வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக நிஃப்டி 50 நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு 24,350, இந்த 24,350 ஒன்ஸ் நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நிஃப்டி 50 எங்கே போய் முதல்ல வந்து சேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சேரும். ஏன்னா இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கேப் வந்து இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. அப்போ 23,350லேருந்து 22,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது இல்லையா? அது எப்போ அப்படின்னா இந்த 24,350 வந்து உடச்சா இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு உடனே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுமா அப்படின்னா போகாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி லெவல் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது 22,180லேருந்து ஒரு 21,780 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது வீக்லி லெவலில். அப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபில் ஆகாத வால்யூம்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அல்லது இதையும் உடச்சி வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து கெஸ் பண்ண மாதிரி ஒரு 20,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் அந்தளவுக்கு வந்து கீழே இறங்காது அப்படின்னு நம்ம வந்து நம்பணும். இப்படி வந்து கீழே இறங்கலை அப்படின்னாலும் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 23,350லேருந்து அதிகபட்சம் ஒரு 22,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அப்படி இறங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசையும். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த 24,350 அப்படிங்கிற லெவல் வந்து உடையணும். அப்படி உடஞ்சிது அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு 23,350, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொசிஷனல் வியூ. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.